வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு அஜியா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா தீபான்ற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க காலேஜ்லயே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் போல கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்ற மாதிரி தாமினின்ற ஒரு லேடி ஆபீசர் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட ஜூனியர் டாக்டர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. இதை தாண்டி நர்ஸுங்க டாக்டர்ஸ்னு எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. சோ அந்த பொண்ணை உள்ள வந்து யாரு சாவடிச்சிருப்பான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே கில்லர் மாட்டிக்கிறான். ஆனா அவன் கில்லரான்ற மாதிரி தாமினிக்கு டவுட் வருது. இதுக்கு பின்னாடி வேற யாரோ காரணமா இருக்காங்கன்ற மாதிரிலாம் தாமினி யோசிக்கிறாங்க. கடைசியில தாமினி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே வந்து நமக்கு தீபான்ற ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் போல ஃபைனல் இயர் படிக்கும் போதே வந்து டாக்டர் வேலையும் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க காலேஜ்ல பிரச்சனைன்னு அடிக்கடி அம்மா கிட்ட சொல்லுவாங்க போல. அதெல்லாம் ஓகேவான்னு கேட்கும் போது அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இவன் பேரு முரளி அப்படின்றது. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்த, எப்படா உன்னை உள்ள அலோவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இவன் கொஞ்சம் நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட்ல பார்த்தா இந்த தீபா கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு கொடூரமானா ரெண்டு காலம் ஒவ்வொரு பக்கம் திரும்பி இருக்கு. அதாவது காலை வந்து பிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க. மாஸ்க் போட்ட ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். தாமினின்ற ஒரு போலீஸ் ஆபீசரும் அவங்களோட ஜூனியர்ஸும் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவன் என்ன பண்றானா தாமினியோட ஜூனியர் ஒருத்தங்களை லாக் பண்ணிடுறான். இவங்களை வச்சு தாமினியை மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா கண்ணை கீழே போடு, இல்லனா இவ கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். தாமினியும் கண்ணை கீழே போடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் ஜூனியரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடறான். இதெல்லாம் தாமினிக்கு அடிக்கடி கனவா வருது போல. அந்த கனவுல இருந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட் தான் தாமினிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தீபான்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. இப்பதான் உங்களுக்கு தகவல் கிடைக்குது போல. அப்பவும் ஷாக்கிங்கா அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இப்ப நியூஸ்ல இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தாமினியும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. தாமினி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்கல்ல, இந்த நியூஸை பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் மீடியா துறையில வேலை பார்க்கறாரு போல. ஹஸ்பண்ட் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. நீ முதல்ல அந்த விஷயத்தை விட்டு வெளியே வா. அந்த ஜூனியர் இறந்து போனதுக்கு நீ முழுக்க முழுக்க காரணம் கிடையாது. நீ ட்ரை பண்ண, அதை தாண்டி அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப தீபாவோட கேஸை நமக்கு காட்டுறாங்க. தீபாவோட பேரண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. என் பொண்ணை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்ல இல்ல அங்க விசாரணை போயிட்டு இருக்கு, அந்த இடத்துக்குலாம் நீங்க போக கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு அலோவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களை வெளியே உட்கார வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல முக்கியமான ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வர வச்சு என்ன ஏதுன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சில கேஸ் மட்டும் கொஞ்சம் வைரலா மாறிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தீபாவோட கேஸ் வைரலா மாறிடுது. இப்ப நிறைய பேர் தீபாக்காக ரோட்டுக்கு வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மேல் இடத்துல இருக்க அதிகாரிகளுக்கு பிரஷர் அதிகமாகுது. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒன்ன உருவாக்கி நம்ம இந்த கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் தாமினி இது சார்ந்து வர நியூஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. எதுக்குங்க அந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் எல்லா இடத்துலயும் பரப்பிட்டு இருக்காங்க, பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பையன் முழிச்சிடறான். என்னாச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு பையன் கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. தாமினியோட பையனை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது, வீல் சேர் தான் யூஸ் பண்ணுவான் போல. தாமினி முடிஞ்ச அளவுக்கு பையனை கூட இருந்து நல்லபடியா பாத்துப்பாங்க. இப்ப தாமினிய சீனியர் கூப்பிட்டு பேசுறது, அந்த கேஸை நீ தான் விசாரிக்க போற, போலீஸுங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ண போறாங்க, இன்னொரு பக்கம் நீ விசாரணை பண்ண போறன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்காக சீனியர் ஒரு டீமையும் தந்துடுறாரு. அந்த டீம்ல ஷரத் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இவங்களை பிடிக்க மாட்டேங்குது. அவர் மத்தவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணுக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா, அதாவது வந்து ஒரு ஃபீமேல் கீழே நான் வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க ஹீரோயினும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. வேலையில என்ன மேலு ஃபீமேலு, நீங்க நான் வேலை பார்க்கறத பார்க்க தானே போறீங்க, அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சங்கர் கிட்ட சொல்றாங்க. சங்கர் பேசினதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இப்ப தாமினி இருக்காங்கல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அதாவது அந்த பொண்ணோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. ஒரு பெட்ல விழுந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்க.
எவனோ சாவடிச்சிருக்கான், இங்கதான் அந்த கொலை நடந்ததா இல்ல வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு இங்க போட்டானான்றதை செக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதே சமயம் போலீஸ் டீம் இருக்காங்கல்ல, முரளின்ற ஒரு நபர் மேல சந்தேகப்பட்டு அந்த முரளியை துரத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு அந்த முரளியை பிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் திரும்பி நம்ம ஈரேனை காட்டுறாங்க. ஈரேன் இந்த அனலைஸ்லாம் பண்ணும்போது வெளியே வேலை நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்ணா பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா கிரைம் ஸ்பாட் இருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. இது எப்படி நீங்க பண்ணுவீங்கன்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்க மேல கோவப்படுறாங்க. இதை நிறுத்தி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்பதான் சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. போலீஸுங்க முரளின்னு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், கிரைமே அந்த இடத்துல வச்சு நடக்கல சார், வேற எங்கேயோ கிரைம் நடந்திருக்கு. கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பாடியை தான் அங்க வச்சிருக்காங்க சார். கிரைம் எங்க நடந்ததுன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல நடந்திருக்குமோன்ற மாதிரி டவுட் இருக்கு போல. செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல எப்பவுமே ஒரு போலீஸ் இருப்பாரு. இந்த முரளின்ற பையன் இருக்கான்ல, இந்த போலீஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. இந்த போலீஸை கரெக்ட் பண்ணி அடிக்கடி முரளி உள்ள வருவான் போல. ஸ்டார்டிங் கூட இந்த முரளி தான் தீபாவை மிரட்டின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த முரளி யாரு என்னன்றது இப்போதைக்கு தெரியல. இப்ப பிரசன்ட்ல போலீஸை சேர்ந்தவங்க முரளி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் மீடியா கிட்டயும் போராடுற மக்கள் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. தாமினியை பொறுத்த வரைக்கும் முரளி மட்டும் தான் இதை பண்ணிருப்பானா, வேற யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் தகவலை சொல்லியிருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீனியர் கிட்ட பேசுறதுக்காக தாமினி வந்திருக்காங்க. சார், அவனால மட்டும் தனியா இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, ஏன் அப்படி நினைக்கிறன்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. இவங்களுமே விசாரிச்ச விஷயத்த பத்தி சொல்றாங்க. முரளி லாக் ஆயிருக்கான்னு தெரிஞ்சோனே அந்த முரளியை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எடுத்திருப்பாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த முரளியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் டோர்னமெண்ட்லாம் கலந்து நிறைய ஜெயிச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு காயம் ஏற்பட்டு லெஃப்ட் ஹேண்டா அவனால பெருசா மூவ்லாம் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப வெயிட் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல அவனால தூக்க முடியாது. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவன் எப்படி சார் கால் அப்படியே பிச்சு எடுக்க முடியும்? ரெண்டு காலும் பிச்சு எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இவனால தனியா இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியாது. இவன் கூட குற்றவாளியா இருக்கலாம், ஆனா இவனை தாண்டி ஒரு 2-3 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார். குறைஞ்சது 3 பேரால தான் இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு காலேஜ்ல இறந்து போனதுனால காலேஜ்ல ஒரு குரூப் அந்த பொண்ணுக்காக போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே காலேஜ்ல ஒரு ரவுடி கும்பல் இருக்கு. அந்த ரவுடி கும்பலுக்கு இந்த மொட்டை தான் ஹெட்டா இருப்பான். இந்த மொட்டை இருக்கான்ல, என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த போராட்டத்தை நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனை போட்டு அடிக்கிறான். சோ ஒரு ரவுடி கும்பல் இந்த காலேஜ்லயே இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. தாமினி என்ன சொல்றாங்கன்னா, முரளியை இந்த கேஸ்ல புடிச்சதுலயே சில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா முரளியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தீபா கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ற டைப் தான் போல. அந்த நாளுமே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ முரளி தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி அந்த மொட்டை தான் சாட்சியே சொல்லியிருப்பாரு. அது மூலியமா முரளி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லாக் பண்ணிருப்பாங்க. அதை வச்சே முரளி தான் பண்ணான்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி தாமினி சொல்றாங்க. அப்ப நீ என்னதாம்மா நினைக்கிறேன்னு சீனியர் கேட்கும்போது இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது முரளி அந்த இடத்துக்கு வந்திருக்கான், எல்லை மீறி நடந்திருக்கான், சாவடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எதுவுமே கிடைச்சிருக்காது. அந்த பொண்ணோட பாடியை வேக வேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருப்பாங்க. வேக வேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுலயே எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரிலாம் தாமினி சொல்றாங்க. சரி, நீ உன் ஆங்கிள் விசாரணை பண்ணு, போலீஸுங்க அவங்க வேலையை பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கேஸ் நம்ம கையை விட்டு போலன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க கிட்ட சொல்றாங்க. மேற்கொண்டு நம்ம விசாரிக்க வேண்டிய விஷயத்தை விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது தப்பு நடந்திருக்கான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது செக் பண்ணதுல ஒரு டீடைல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகன் அப்படின்ற ஒரு நபரு சில வருஷத்துக்கு முன்னாடி அங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. மோகனை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவார் போல. அவர் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. ஆனா உண்மையில நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த மோகனை நிறைய பேர் சேர்ந்து துரத்துறாங்க. ஒரு ரவுடி கும்பல் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரவுடி கும்பல் தான் துரத்துது. வழியில ஒரு நர்ஸ் மேல தெரியாம மோகன் இடிச்சுட்டு போயிடுறாரு. அந்த நர்ஸுமே நடக்கிற விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. மோகனி இவங்களுக்கு பயந்து மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. ஆனா மொட்டை மாடிக்கும் அந்த மொட்டையும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கி அவனை மாடியில இருந்து கீழே போடுறாங்க. சோ இது தற்கொலை கிடையாது, இவனுங்க தான் சேர்ந்து அந்த பையனை சாவடிச்சிருக்காங்க. ஆனா தற்கொலை அப்படின்ற மாதிரி கேஸ் முடிஞ்சிருக்கு போல. பார்த்துட்டு இருக்க நமக்கு தான் அந்த காலேஜ்ல ஒரு குரூப் இருக்குன்றதெல்லாம் தெரியும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. இந்த மோகன் சாவலே ஏதாவது மர்மம் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மோகன் ஃபேமிலி கிட்ட பேசி பாருங்கன்ற மாதிரி தாமினி சொல்றாங்க. இதை தாண்டி தாமினி என்ன நினைக்கிறாங்கன்னா, முரளின்னு ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த போலீஸ் டீம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், இப்போதைக்கு அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியா
எப்படியாவது அவனை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப போலீஸ் வேன்ல தான் போயிட்டு இருக்கான். போலீஸ் கிட்டயே நக்கலா பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப தாமினி என்ன பண்றாங்கன்னா அந்த தீபாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. தீபாக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, தீபாவை யார் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, முரளியை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களே நிறைய தப்பு பண்ணாங்க, போலீஸுங்களும் துணை போனாங்க, ஏன்னா எங்களை முன்கூட்டியே விட்டுருக்கலாம், ஆனா வேணும்ட்டே ரொம்ப நேரம் எங்களை வெளியே உட்கார வச்சிருந்தாங்க, எங்களை சமாளிச்சு அனுப்பதான் பார்த்தாங்க, பாடியை காட்டவே விரும்பல, ஒரு ஸ்டேஜ்ல நாங்க கண்டிப்பா பார்க்கணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சுதான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாடி கண்டிஷன் அப்படி இருந்தது இல்ல, அதனால அலோவ் பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாமினி சொல்றாங்க. இல்ல அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து எதையோ மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காலேஜ்ல ஒரு கும்பல் இருக்காங்க, நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு பொண்ணு அடிக்கடி சொல்லியிருப்பா. அதை பத்தி எல்லாம் அம்மா சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே அம்மா அழுகுறாங்கல்ல, அழாதீங்கன்ற மாதிரி தாமினியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்ப புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட லிங்கை நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க, கண்டிப்பா இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லேடிக்கு கீழே நான் இருக்கணுமான ஷரத்னு ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, அந்த ஷரத் ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்தது பாத்தீங்களா, அதுக்கான ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. எப்பத்துல இருந்து அது நடக்கிற மாதிரி பிளான் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாமே வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வேணும்ட்டே அந்த வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கிறதா இவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால தான் ஷரத் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இன்னொன்று பக்கம் காலேஜ்ல இருக்க பசங்களுமே சரி வேணும்ட்டே ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. இதுல காலேஜும் சம்பந்தப்பட்டிருக்காங்க போலன்ற மாதிரி போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த காலேஜோட பிரின்சிபல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் மீடியா கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா பசங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த ரெனோவேஷன் ஒர்க் திடீர்னு ஆரம்பிச்சது இல்லங்க, ஏற்கனவே இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணோம், மத்தபடி எவிடன்ஸ் அழைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் தாமினி பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா தாமினியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேப்பரை ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது எல்லாருமே ஒவ்வொரு டாபிக்ல ரெடி பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நல்லாவே இல்ல, இது அப்படியே நீ கைவிட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இங்க இருக்க சில சாருங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருப்பா. அதனால சாருங்க அதை மனசுல வச்சுதான் இவளோட பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இத பத்திலாம் அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருப்பா போல. அப்பாவுமே தாமினி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த தீபாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாரு. இப்ப தாமினியோட லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, மேடம் எவிடன்ஸா அழைக்கிறதுக்காக தான் அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதா நினைச்சோம்ல, ஆனா ஏற்கனவே அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சான், எப்பயோ ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்களா மேடம், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி என்ன ஏதுன்னு பாப்போன்ற மாதிரி தாமினி சொல்றாங்க. இப்ப திரும்பி ஷரத்தை காட்டுறாங்க. ஷரத் அந்த பேப்பர் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் அதிகாரி இருக்கார்ல, இவர் மிரட்டினதுனால பேப்பரை கொண்டு வந்து தந்துடுறாரு. அந்த தீபாவை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா அப்பா சொன்னார்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் டீடைல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே டீடைல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவர் தான் அந்த தீபாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. தீபாவை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது தீபா கொஞ்ச நாளாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா, அந்த காலேஜ் அவளுக்கு பெருசா பிடிக்கல, பேப்பரை வேற ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதை நினைச்சு கவலையில இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி கடைசியா பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய் இருக்குமான்ற மாதிரி என்கிட்ட கேட்டா, எதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் பதிலுக்கு கேட்டேன், அதுக்கு ப்ராப்பரா அவ ரெஸ்பான்ஸே பண்ணல, கடைசியில நான் காசும் தரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காங்க. என்ன கஷ்டம்ன்றதை இவர்கிட்ட ஷேர் பண்ணாம இருந்திருக்காங்க. இவர் எவ்வளவோ கேட்டு பார்த்திருப்பாரு, ஆனா அந்த பொண்ணு ஷேரே பண்ணிருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் மேடம் நடந்தது, இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் தாமினி கிட்ட இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த காலேஜ்ல ஒரு ரவுடி கும்பல் இருக்கிறத பத்தி நமக்கு தான் தெரியும், இவங்களுக்கு இன்னும் அதை பத்தி தெரிய வரல போல. அவ என்ன பேப்பர் ஒர்க் பண்ணா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே டெக்னிக்கல் பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க் நார்மலா தான் நடந்திருக்கு போலன்ற மாதிரி அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பதான் ஷரத் இருக்கார்ல, இல்ல மேடம் அதுல ஒரு ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு, எப்பயோ வாங்கிட்டதா சொன்னாரு பாத்தீங்களா பர்மிஷன், ஆனா இப்ப ரீசெண்டா தான் வாங்கியிருக்காங்க, உடனே வாங்கி உடனே ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அவசர அவசரமா அந்த இடத்தை ரெனோவேட் பண்ணுன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா அந்த ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, என்னதான் கிளீன் பண்ணாலும் பிளட் ட்ரேசஸ் கிடைக்கும்ல, அந்த இடத்தை நம்ம செக் பண்றதுக்கான பர்மிஷனை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப அந்த காலேஜ்ல பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. மொட்டையோட டீமும் சேர்ந்து நிறைய அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் சரி அவங்கள பயங்கரமா மிரட்டி விடுவாங்க போல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசியிருப்பா, அந்த பொண்ணோட ரூம்க்கு வந்து நைட்டு நேரம் மிரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தீபான்ற பொண்ணு பக்கத்து ரூம்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. தீபா பேசிக்காவே பயந்தவங்க, இவனுங்க என்ன
இப்படி மிரட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தீபா கொஞ்சம் பயந்த மாதிரி பாக்குறாங்க. ஒருவேளை இந்த கேங்கால தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்ததான்னு யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. இப்ப தாமினியோ டீமோ அந்த இடத்தை செக் பண்றதுக்கான பர்மிஷன் வாங்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, பிரின்சிபலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. தாமினி இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டா, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிரின்சிபல் கிட்ட சொல்றாங்க. சோ இந்த பிரின்சிபல் ஏதோ ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. இறந்து போன பொண்ணு பேரு தீபா தானே. தீபா மாதிரியே ஜூனியர் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணோம், ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஜூனியர் டாக்டர்ஸும் இருந்திருப்பாங்க. இதை தாண்டி நிறைய நர்ஸுங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா யார் ஒருத்தருக்கும் சவுண்ட் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி தீபா கூட சேர்ந்து தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்னா சாப்பிட்டா கலகலப்பா பேசி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஜாலியா பேசி தான் நாங்க சாப்பிட்டோன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதாவது தனித்தனியா விசாரிக்கும் போது கூட எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. சிலர் அவங்க ரூம்ல போய் படுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு தீபா இருக்காங்கல்ல, அந்த ஆள்ல வந்து படுத்திருப்பாங்க போல. பெட்டை போட்டு அந்த இடத்துல படுத்துட்டா. நடுவுல நாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது கூட பார்த்தோன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. அதாவது நைட்டு நேரம் அந்த வழியா போகும்போது கூட அவ தூங்கிட்டு இருந்ததா பார்த்தோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி நடுவுல ரெண்டு பேரும் கவனிக்க தான் செஞ்சிருக்காங்க. ஆனா எப்ப இந்த விஷயம் நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியல. காலையில சமயம் அவளை எழுப்பலான்றதுக்காக அந்த ரூமுக்கு போகும்போது தான் அந்த விஷயத்தை பார்த்தோம். அவ டெட் பாடியா இருந்ததை பார்த்தோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட எவனோ ஒருத்தன் எல்லை மீறி நடந்திருக்கான்ல, சத்தமே வராம எப்படி எல்லை மீறி நடக்க முடியும்? உங்களுக்கு சின்ன சத்தம் கூட கேட்கலையான்னு போது சத்தம் கேட்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பசங்க கிட்ட பேசினதுல எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. இத பத்தி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பசங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்க. ஆனா இந்த பசங்க சொல்லாம இருக்காங்க, ஏதோ மறைக்கிறாங்கங்க. போஸ்ட்மார்ட்டம் வேற வேகமா பண்ண மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்ததோ தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல முரளின்னு ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவனை எப்படியாவது மீட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி இவங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கான பர்மிஷன் இவங்களுக்கு கிடைச்சிருது போல. ஏன்னா அந்த போலீஸுங்க உங்களெல்லாம் விசாரிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அலோவ் பண்ணிடுறாங்க போல. இவங்களுமே அந்த முரளி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ தான் பண்ணியா இல்ல யாரெல்லாம் சேர்ந்து பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் மட்டும் தான் பண்ணேன். அவ மேல எப்பவுமே எனக்கு ஒரு கண்ணு இருந்தது. அவளை பாக்குறதுக்கு அடிக்கடி வருவன்ற மாதிரி இவன் சொல்றான். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே இவன் திடீர்னு எதிர வந்து நின்ன மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அந்த சீனை இப்பதான் கண்டினியூ பண்ணி காட்டுறாங்க. இவன் திடீர்னு எதிர வந்து நிக்கிறான். நீ எப்பறா உள்ள வந்தன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. ஆளுங்களை கூப்பிடுறாங்க. ஆளுங்களுமே இந்த பையனை இழுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருந்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தீபா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. படுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அவங்க படுக்கிறதுக்காக போனதுக்கு அப்புறம் இவன் திரும்பி திருட்டுத்தனமா உள்ள வந்து எல்லை மீறி நடந்ததா சொல்லிட்டு இருக்கான். சரி நீ எல்லை மீறி நடந்தனே வச்சுப்போம். காலை பிச்சிருக்கல்ல, உன்னால எப்படி தனியா பண்ண முடியும்? உன்னாலாம் தனியா பண்ண முடியாது. யாரெல்லாம் உன் கூட சேர்ந்தா ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும் போது, அப்படிலாம் யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ணேன். மேற்கொண்டு என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எனக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்க. நான் உள்ள போயிட்டு சீக்கிரமா வெளியே வரணும்ன்ற மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன உள்ள போயிட்டு சீக்கிரமா வெளியே வருவன் நக்கல் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப தாமினி இத பத்தி சீனியர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் உள்ள போறத நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே இல்ல. உள்ள போயிட்டு சீக்கிரமா வந்துடலான்ற மாதிரி அவனுக்கு யாரோ நம்பிக்கை கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் இந்த கேஸுக்காக இவனை யூஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் டீம்ல இருக்க ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, மோகனோட அம்மாவை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. மோகனை பத்தி விசாரிக்கும் போது அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாருல. ஆக்சுவலா அங்க சில பசங்க என் பையனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என் பையன் போராட்டம்லாம் பண்ணுவான், அதெல்லாம் பிடிக்காம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்றாங்க. இப்ப தாமினி என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எப்படி சார் மீடியாவை பார்த்தே பச்சை போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது எப்பயோ நாங்க பர்மிஷன் வாங்கிட்டோம், அதுக்கான ரெனோவேஷன் ஒர்க் தான் நடக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஆனா ரெனோவேஷனுக்காக நீங்க 2 நாள் முன்னாடி தான் எல்லா பர்மிஷனும் வாங்கியிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, எதனால இதெல்லாம் மறைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல, மீடியா அதை பெரிய விஷயமா மாத்துனதுனால சமாளிக்கிறதுக்காக அப்படி சொன்னன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவர் கண்டிப்பா ஏதோ மறைக்கிறாருன்னு தெரிஞ்சு தாமினி அடுத்த வர பாக்குறதுக்காக வராங்க. இவர் இந்த இடத்துல ஒரு சீனியர் டாக்டர் போல. இவர்கிட்ட தீபாவை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா தீபா சாவறதுக்கு முன்னாடி இவருக்கு கால் பண்ணிருக்காங்க. இவர் போனை எடுக்காமலாம் இருந்திருக்காரு. அவங்க எதுக்காக கால் பண்ணிருப்பாங்களா இருக்கும்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு டாக்டர் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அந்த தீபா இருக்காங்கல்ல, இவருக்குமே கால் பண்ணிருப்பாங்க. இவருமே காரணம் தெரியலன்னு சொல்லிட்டாரு.
எது எப்படியோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு இடத்துல சந்தேகம் இருக்குல்ல, அங்கதான் கிரைம் நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த இடத்தை செக் பண்றதுக்கான பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்ப ஆளுங்களுமே அந்த இடத்தை செக் பண்றாங்க. இங்கதான் ஒரு ஷாக்கு. இந்த இடத்தை செக் பண்ணா இந்த இடத்துல கிரைம் நடக்கலன்றது தெரியுது. ஏன்னா பிளட் என்னதான் கிளீன் பண்ணி இருந்தாலும் பிளட் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா செக் பண்ணவங்க இங்க பிளட் ட்ரேசஸே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படா பாசிபிள்ன்ற மாதிரி தாமினி ஷாக் ஆகுறாங்க. இங்க ஒரு எபிசோட் முடியுது. இப்ப அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ரவுடி கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க போல. இங்கே ஒரு போலீஸ் இருப்பார்ல, இந்த பொண்ணுமே அந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அந்த போலீஸுக்கும் பசங்களை பார்த்தா பயம் இருக்கதான் செய்யுது. சரி என்ன ஏதுன்னு கேட்போன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா இந்த தீபாவோட கார் டேமேஜ் ஆயிருக்கு. கிளை வந்து கார்ல விழுந்து டேமேஜ் ஆன மாதிரி அந்த பசங்க பண்ணிருக்காங்க. அதாவது மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க தான் பண்ணிருக்காங்கன்றது இந்த தீபாக்கு தெரியுது. வந்திருக்க போலீஸாலையும் எதுவுமே கேட்க முடியல. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. அங்கதான் கிரைம் நடந்திருக்கு. அதனால தான் வேக வேகமா ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி நினைச்சாங்கல்ல, அது சொதப்பிருச்சேன்ற மாதிரி எல்லாருமே ஃபீலிங்ல இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வேற ஆங்கிள் கேஸை கொண்டு போலான்ற மாதிரி தாமினி சொல்றாங்க. இப்ப தாமினி உங்களோட வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க செக்யூரிட்டி இருக்கார்ல, மேடம் தம்பிக்கு உடம்பு முடியல போல, டாக்டர்லாம் போனாரு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பதட்டமாயிடுறாங்க. இவங்க பையனுக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி தான் அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. என்ன ஏதுன்னு வந்து பார்க்கும்போது சாதாரண வீசிங் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு போல, பையனுக்கு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அதே சமயம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த தீபாவோட கேஸ்ல நீங்க கரெக்டா விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி தாங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அந்த தீபா கொல்லப்படும் போது நர்சுங்களும் இருந்தாங்கல்ல, நீங்க எதையும் கவனிக்கலையான்னு கேட்கும் போது நர்சுங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்களுக்கு டவுட் வருது. தாமினியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா ஒருத்தன் தான் எல்லை மீறி நடந்திருக்கான்ற மாதிரி இவர் ரிப்போர்ட் தந்திருப்பாரு. ஒருத்தன் தான் எல்லை மீறி நடந்தானா இல்ல நிறைய பேர் நடந்திருக்காங்களா தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும்போது இல்ல ஒருத்தன் தான் நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தாமினி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போஸ்ட்மார்ட்டத்தையே ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவா போஸ்ட்மார்ட்டத்துக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டைம் வரைக்கும் எடுத்துப்பாங்க போல. இந்த மாதிரி சீரியஸான கேஸ்னா 12 மணி நேரம் வரைக்கும் எடுத்துப்பாங்க போல. ஆனா நீங்க வெறும் ஒரே மணி நேரத்துல பண்ணிட்டீங்க எப்படின்னு கேட்கும்போது இவருமே கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறது. சோ இவரை யாரோ மிரட்டி தான் இப்படி பண்ண வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்க. இவருமே மேல் இடத்துல இருந்து பிரஷர் வந்தது, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த தீபா சாவறதுக்கு முன்னாடி நிறைய சாரங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. எல்லா சாரங்க கிட்டயே இவங்க பேசி பார்க்கறாங்க. ஒரு மேடம்க்கும் கால் பண்ணிருப்பாங்க. இந்த மேடம் மட்டும் தான் கால் எடுத்திருக்காங்க போல. எதுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்கும்போது இந்த மேடமும் சில காரணத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த காரணம்லாம் நம்புற மாதிரியே தெரியல. இந்த தாமினியும் விசாரணை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இறந்து போன தீபா வந்து ஒரு பேப்பர் பண்ணிருப்பாங்க. இது வேணாம் அப்படின்ற மாதிரி சாருங்கெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பேப்பர் இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. ஒரு சார் தான் தந்திருக்காருன்றது தெரிய வருது. எதுக்காக தீபாவோட பேப்பரை வாங்கி அந்த பொண்ணுக்கு இந்த சார் தந்திருக்காரு. தீபாக்கு ரிஜெக்ட் பண்ணவங்க இந்த பொண்ணுக்கு எதுக்காக ஓகே பண்ணாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த காலேஜ்லயே ஒரு ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, அந்த ரவுடி கும்பல்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு தான் தரப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த கேங்க கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த கேங்க பார்த்து பேசுறதுக்காக காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. மீடியாட்கள் கேள்விலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதே சமயம் அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, இப்போ ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இவன் மிரட்டலுக்கு நிறைய பேர் பயந்தாலும் சிலர் கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்கல்ல, ஒரு பொண்ணு எதிர்த்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை வார்னிங் கொடுக்கும் போது கரெக்டா தாமினி வந்துடுறாங்க. நீ என்னன்னா பண்ணிக்கோ, பிரச்சனை வராதுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதுல அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கோவத்துல அவன் மூஞ்சில எச்செல்லாம் துப்பிடுறாங்க. அவனும் அவனோட கேங்குமா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்கிட்டயும் போலீஸுங்க தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அப்படி அவனுங்களை பார்க்கும்போது அவனுங்க உடம்புல சில காயங்கள்லாம் இருக்கு. இந்த காயங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை விட்டுட்டு இருக்கான். ஏதோ தப்பா இருக்கு, இவனுங்க அந்த தீபா கிட்ட ஏதோ பண்ணிருக்காங்கன்றது போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது. தீபாக்கு நீங்க தான் தொல்லை தந்திருக்கீங்க, அந்த பேப்பர் எப்படி உங்ககிட்ட வந்தது, தீபா செய்ய வேண்டியதை நீங்க இப்ப செய்றீங்கன்னா என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்பதான் இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால சாருங்களுக்குலாம் இந்த பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாருங்களுக்காக தான் இந்த ரவுடித்தனத்தையே இந்த பசங்க பண்ணுவாங்க. ஆனா வந்து புதுசா வந்த தீபா இருக்கா பாத்தீங்களா, அந்த ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாம சாருங்க பண்ற தப்பெல்லாம் மேல் இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பா. இதனால சாருங்களுக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அவ பண்ணிட்டு இருக்க நல்ல ப்ராஜெக்ட புடுங்கி இந்த பொண்ணுக்கு தந்திருப்பாங்க. காலேஜ்ல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்ததா அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்கல்ல, இந்த பிரச்சனையை பத்தி தான் சொல்லி வச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு அந்த பேப்பர் கிடைச்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு அந்த பேப்பரை பண்ணணும்ன்ற ஆசை கிடையாது, திரும்பி அவகிட்டயே தந்துடலாம், அதே சமயம் சாருங்களை ஓகே பண்ணவும் வச்சிடலாம், அதுக்கு செலவாகும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது தீபா கிட்ட திரும்பி உனக்கு அந்த பேப்பர் ஓகேவாகிற மாதிரி வேணுமா, எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தா, உனக்காக ஓகே பண்ணி தரோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இந்த பொண்ணுமே நிறைய காசெல்லாம் தந்திருப்பா, இதை தாண்டியும் நிறைய காசெல்லாம் கேட்கறாங்க. காசை தந்தனா உனக்கு பேப்பரை வாங்கி தந்துருவோம், அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டதை பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்நாள் தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காசு வேணும்னு கேட்டிருப்பாங்க போல. இந்த ரவுடி பசங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே பிரின்சிபலுக்கு மேல் இடத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பயம் வர ஆரம்பிக்குது. இதை எப்படியாவது நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, திருட்டுத்தனமா வந்து ஜெயில் இருக்க பகுதி கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. அங்க காவலுக்காக ஒருத்தர் இருக்காருல, அவரை இந்த போலீஸ் மயக்கமாக்கிறாரு. இப்ப உள்ள வந்து முரளி கதையை முடிக்கலாம் நினைக்கிறாரு. முரளிய பாக்குறதுக்காக அந்த சமயம் தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்களுமே ஒரு போலீஸ் கொல்றதுக்கு ட்ரை பண்றதை பார்த்து தடுத்துறாங்க. ஒரு போலீஸே முரளிய கொல்றதுக்காக வந்திருக்காருன்னா என்னவா இருக்கும், யார் சொல்லி இவர் வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே அந்த போலீஸை லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி சீனியர் கிட்டயே இவங்க ரிப்போர்ட்டை தந்துட்டு இருக்காங்க. இந்த முரளி வாயை திறந்து உண்மையை பேசினா யாருக்கோ பிரச்சனைன்னு பயந்து தான் முரளி கதையை முடிக்கிறதுக்காக இவரை செட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இவர் உண்மையை சொல்ல மாட்டாரு, ஆனா தாமினிக்கு புரிஞ்சிருது. இப்ப தாமினி கனவுல அந்த தீபான்ற பொண்ணு வரா, ரெட் கலர் பிளாங்கெட் போட்ட மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க வந்து அந்த ரெனோவேஷன் ஒர்க் ரூமை செக் பண்றதுக்காக போகும்போது இந்த ரெட் கலர் பிளாங்கெட்டை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. அந்த ரெட் கலர் பிளாங்கெட்ல ஏதோ தப்பு இருக்கு, அதை எங்க கொண்டு போனாங்க, அந்த இடத்தை செக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி உடனே டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டீமை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்தை ரெனோவேட் பண்ணதுனால இவங்க சந்தேகம் முழுக்க அந்த ரூம் பக்கம் திரும்பி இருக்கும். ஆனா அந்த பெட்ஷீட்டை எங்க கொண்டு போனாங்கன்ற ரூமை கண்டுபிடிச்சு இப்ப வராங்கல்ல, அங்க வந்து மருந்தெல்லாம் வைக்கிற இடமா இருக்கும். இங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்றதை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இங்க சின்ன சின்ன தடையெல்லாம் நிறைய கிடைக்குது. அதாவது வந்து கைத்தடம் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. சோ இந்த இடத்துல தான் கிரைம் நடந்திருக்கு, நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் வேணும்ட்டே ரெனோவேஷன் வொர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம சந்தேகம் முழுக்க அந்த பக்கம் திரும்பிருச்சு, ஆனா கிரைம் நடந்தது கண்டிப்பா இந்த பகுதியா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, இப்போ அந்த டீமை செக் பண்றதுக்காக வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிளட் ட்ரேசஸ் இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அந்த ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க. ஆமா, இங்க பிளட் ட்ரேசஸ் நிறைய இடத்துல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அந்த ரவுடி பசங்க கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா பக்காவா மேட்ச் ஆகுது. ஏறக்குறைய நிறைய ரவுடி பசங்களுக்கு மேட்ச் ஆகுது. இப்ப தாமினி இருக்காங்கல்ல, இந்த முரளி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உன் கதையே முடிக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் நினைச்சா ஒரு சின்ன தண்டனையோட உன்னை காப்பாத்தலாம், என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இவனுமே எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் டெட் பாடிஸ் கூட ஒன்னா இருக்கிறத விரும்புவான் போல. அதனால தான் வெளியே இருக்க போலீஸை கவர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி உள்ள வந்து டெட் பாடிஸ் கூட ஒண்ணு மண்ணா இருப்பான். இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. ஆனா பழிய நீ ஏத்துக்கோ, ஒரு 2 வருஷத்துல உன்னை வெளியே வர வச்சிடறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா இப்ப என்னையே கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மோகன் ஒரு பையன் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் ஒரு நர்ஸை இடிச்சுட்டு தான் போயிருப்பான். அந்த நர்ஸு கிட்டயே இப்ப விசாரிக்கிறதுக்காக டீமை சேர்ந்த ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த நர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மோகன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, சாவடிக்கிறதுக்காக துரத்திட்டு ஓடி இருப்பாங்க. அவன் நர்ஸை இடிச்சு தள்ளிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீபாவும் தொல்லை கொடுத்தா, அதனால தான் தீபாவோட கதையும் முடிச்சாங்கன்ற மாதிரி இந்த நர்ஸ் உண்மையை சொல்றாங்க. அந்த நாள் தீபாவை காலி பண்றதுக்காக நிறைய ரவுடிங்க வந்திருப்பாங்க. அதாவது காலேஜ்லயே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. தீபாவை அட்டாக் பண்ணிருப்பாங்க. தீபா பயந்து அந்த மருந்தெல்லாம் இருக்கிற ரூமுக்கு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நர்ஸுங்க பார்த்திருப்பாங்க, ஜூனியர் டாக்டர்ஸ் பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ரவுடிங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. சோ அந்த ரூம்ல வச்சு அந்த பொண்ணு கிட்ட எல்லா மீறி நடந்து எல்லாவனும் சேர்ந்த மாதிரி தான் சாவடிச்சிருப்பாங்க. போலீஸுங்க அந்த ரவுடி பசங்களை அடிப்பாங்கன்னு பார்த்தா ஜூனியர் டாக்டர்ஸ் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உண்மை தெரியும்ல, சொல்லுங்க சொல்லுங்கன்னு அடிச்சிட்டு இருக்கும் போது நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஜூனியர் டாக்டர்ஸும் சொல்றாங்க. அதாவது தீபாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா தீபா மேல நிறைய சாருங்களுக்கு கண் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. இப்ப விருப்பப்படுற சாருங்க நேரடியா கேட்க மாட்டாங்க, அந்த ரவுடி பசங்க மூலியமா தான் கேட்பாங்க. ரவுடி பசங்க இருக்காங்க
இருக்காங்கல்ல இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட எப்படியாவது அந்த தீபா பொண்ணை ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்புங்க, அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் மொட்டை சொல்றான். இவனுங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து தீபா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. தீபா ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தீபா இந்த மாதிரி கேக்குறாங்க, நீ அந்த இடத்துக்கு போனா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தீபா கோவப்படுறாங்க. இத பத்தி சாருங்க கிட்டயே பேசணும், அதாவது இந்த சார் தான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த சாருங்க கிட்டயே பேசணும்ன்ற மாதிரி கால் பண்றாங்க. எந்த சாருமே காலை எடுக்கவே மாட்டாங்க. ஒரு மேடமும் கொஞ்சம் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மேடத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது மேடம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. மேடத்துக்கும் காலேஜ்ல நடக்கிறத பத்திலாம் தெரியும், ஆனா மேடமும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி நைஸா பேசி காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சார் தான் கூப்பிடுறாங்கன்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த பொண்ணு நாளை பின்ன பெரிய பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றது காலேஜ்ல இருக்க இந்த தப்பு பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இவ உயிரோட இருந்தா பிரச்சனை, இவளை போட்டு தள்ளுறதுதான் நல்லதுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. அப்படிதான் அந்த ரவுடி பசங்க கிட்ட கதையை முடிச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. ரவுடி பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கூப்பிட்டா வரமாட்டியா, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவியான்ற மாதிரி இந்த மொட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். மொட்டைலாம் எதுவுமே பண்ண மாட்டான்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா மொட்டை இப்ப சாவடிக்கிற மாதிரி அட்டாக் பண்றான். இதனால தீபாக்கு பயம் வருது. தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படிதான் மருந்தெல்லாம் வச்சிருந்தா அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்தவங்க சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனுங்களும் கதை உடைச்சிட்டு அவ எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. மறைஞ்சிருக்க இவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஆயுதத்தை வச்சு இஷ்டத்துக்கு அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் சில ரவுடி பசங்களுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ரவுடி பசங்க லாக் பண்ணிடுறாங்க. இவ காயத்தை வேற ஏற்படுத்திட்டால, அதனால மூர்க்கத்தனமா அவகிட்ட நடந்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா காலெல்லாம் அப்படியே பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஏற்கனவே பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த நாள் நைட்டே பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயம்லாம் வந்திருக்கும். பிரின்சிபல் நைஸா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அங்க இவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேசியிருப்பாரு. இதை வேற எப்படியாவது முடிய அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் முரளி கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. முரளியை வச்சு கேஸை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்க நிறைய பேரே இந்த தப்ப பண்ணிருப்பாங்க. அதனால தான் இந்த ரவுடி பசங்களை காப்பாத்துறதுக்காக இந்த வேலைலாம் நடந்திருக்கும். இப்ப தாமினியும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா தீபான்ற பொண்ணை பாலியல் ரீதியா சுரண்டல் பண்றதுக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அதுக்கு இவ பிடி கொடுக்கல. இவளால இந்த விஷயம் வெளியே போயிட போகுதுன்றதுக்காக இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா ஒரு பொண்ணை பண்ணிருக்காங்கல்ல, இவங்களால ஏத்துக்க முடியல. என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் அந்த தீபான்ற பொண்ணுக்கான போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த போராட்டத்துல இப்ப தாமினியும் கலந்துக்கிறதுக்காக வந்துடுறாங்க. தாமினிக்கு வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே இந்த இடத்துல கேண்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.